தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக திருவிழாவை விரிவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கிறது புதிய தலைமுறை. அதன் ஒரு பகுதியாக புதிய புத்தகங்களில் கவனிக்க வேண்டியவற்றை தினமும் பட்டியலிடுகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். எங்கள் ஊரில் எங்கள் வாழ்க்கை, பண்பாட்டு ஆளுமைகளின் கிராம நினைவுகள். மானுடவியலாளர் பக்தவத்சல பாரதி தொகுத்திருக்கும் இந்த நூலில் 54 தமிழ் பண்பாட்டு ஆளுமைகள் தங்களுடைய கிராம நினைவுகளை பகிர்ந்துள்ளனர். சமூக வாழ்க்கை, சாதி கட்டுமானம், உறவு முறை, வாழ்வாதாரம், வழிபாடு என தமிழர்களின் கிராம வாழ்வியல் குறித்து அறிந்து கொள்வதற்கான முக்கிய ஆவணமாக அமைந்திருக்கும் இந்த தொகுப்பை அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. முகுந்த் நாகராஜன் கவிதைகள் 2003 முதல் 2018 வரை. தமிழின் முக்கியமான கவிஞர்களில் ஒருவரான முகுந்த் நாகராஜன் 2003 முதல் 2018 வரையில் எழுதிய கவிதைகளின் தொகுப்பு இது. இந்த கவிதை தொகுப்பை அழகிய வடிவமைப்பில் மிக நேர்த்தியாக வெளியிட்டுள்ளது தன்னறம் நூல்வெளி. தினத்தந்தியுடன் எனது பயணம். தினத்தந்தி என்ற ஒரே பத்திரிகை நிறுவனத்தில் 18 வயது முதல் மரணிக்கும் வரை 70 ஆண்டுகள் பணியாற்றி வரலாற்று சாதனை புரிந்த சண்முகநாதன் தனது நெடிய பத்திரிகை பயணத்தின் சுவாரஸ்யமான சம்பவங்களை சுவைபட சுருக்கி தந்திருக்கும் புத்தகம் இது. இந்திய சுதந்திரம் தொடங்கி கென்னடி கொலை, பாகவதர், கலைஞர் போன்ற ஆளுமைகளுடனான சந்திப்பு என அவர் தலைப்பிட்டு எழுதியிருக்கும் ஒவ்வொரு சம்பவமும் இன்றைய இளம் பத்திரிகையாளர்களுக்கு வழிகாட்டியாக உள்ளது. இந்த நூலை தழல் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. SIP செல்வம் சேர்க்க நிச்சய வழி. இந்திய இளைய தலைமுறையினர் தங்களுக்கான வருமானத்தை பெருக்கும் வழிகள் குறித்து தேடும் போக்கு அதிகரித்திருக்கும் சூழலில் வருமானம் குறைவாக உள்ளவர்கள் எப்படி வருமானத்தை பெருக்க வேண்டும், மாதம் 100 ரூபாய் இருந்தால் கூட அதை எப்படி முதலாக்கி லாபம் பார்க்கலாம் போன்ற வழிமுறைகளை நிஜ உதாரணங்களோடு இந்த புத்தகத்தில் விவரிக்கிறார் சோமவள்ளியப்பன். கிழக்கு பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. இதோ நம் தாய். எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான வயலட் திருநரின் அக உலகத்தை மையப்படுத்தி எழுதியிருக்கும் நாவல் இது. நாவலின் முதன்மை கதாபாத்திரமான ஆனந்தி ஆணாக பிறந்து பெண்ணாக மாறியவர். அவர் எதிர்கொள்ளும் சிக்கல்கள், தனிமை, மன அழுத்தம் என திருநர் வாழ்வின் அழுத்தங்களை தனது கச்சிதமான மொழியில் ஆழமாக கடத்துகிறார் வயலட். இந்த சிறிய நாவலை சால்ட் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக முகமது ரியாஸ், அரவிந்த் ராஜ். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.